ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். யாருக்கெல்லாம் பாயாசம் விருப்பம்? எஸ், எனக்கும் பாயாசம் நல்ல விருப்பம். பட் வாங்க இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபைபரோட மேங்கோ சியா பாயாசம் செய்வோம். இதுக்கு நான் ஒரு 4 கப்ஸ் தண்ணி அடுப்பில் வச்சு கொதிக்க விடுறேன். ஆன் த சைட் நான் ஒரு 3 மேங்கோஸ் எடுத்து கட் பண்ணி பீல் பண்ணிவிட்டு அதை பிளெண்டருக்கு போட்டு கோகோனட் மில்கோட ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபுல் டின் கோகோனட் மில்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கோகோனட் மில்கை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு பியூரி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கிட்டு ஒரு சைடில் வச்சுட்டு இந்த தண்ணி கொதிச்சு வர நான் ஒரு 1/2 கப் சவரிசி யூஸ் பண்ணுறேன். அதை ஒரு 8 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விட்டுட்டு அண்ட் ஆன் த சைட் ஏலக்காய் கொஞ்சம் தூளாக்கிட்டு நான் ஒரு 1/2 கப் சியா சீட் ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். நாங்கள் பிளெண்ட் பண்ணி வச்ச அந்த மேங்கோ பொரியை அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு நான் 1/4 கப் சீனி ஆட் பண்ணுறேன். அதோட கொஞ்சம் கஷ்யூவும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5-6 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னா ஒரு ரிச்சான க்ரீமியான ஃபைபரோட மேங்கோ பாயாசம் இருக்குது. இது ஒரு டிசர்ட் தான். சியா சீட்ஸ் ஆட் பண்ணுற வழியாக எங்களுக்கு ஃபைபர் கான்டென்ட் கொஞ்சம் கூடுது. ஸோ நீங்கள் கரெக்டாக உங்களோட போர்ஷன் சைஸை கவனிச்சுட்டு என்ஜாய் பண்ணேன். ஸோ இதில் நான் மாம்பழம் ஆட் பண்ண வழியாக சுகர் குறைச்சி தான் ஆட் பண்ணான். மாம்பழத்துலேயே நேச்சுரல் சுகர் இருக்குது, ஆனால் அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ஃபைபர் இருக்குது, வைட்டமின்ஸ் எங்களுக்கு வருது. அதனால் சுகருக்கு பதிலாக அது ஒரு நல்ல சப்ஸ்டிட்யூட். இப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் தான் எங்களோட ஓவரால் ஹெல்த்துக்கு நல்ல பலன்களை தரும். நீங்கள் இந்த மேங்கோ சீசனுக்கு இப்படி ஒரு பாயசம் ட்ரை பண்ணுவீங்களா அண்டு காமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இப்படி வேறு டிப்ஸுக்கு கரெக்டாக இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.